சிவாங்க அவனி குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக நமது வளாகத்தில் T22 பார்க்கிங் கிறிஸ்துமஸ் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்படுவதால் நமது வளாக பொதுமக்கள் அனைவரும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பங்களிப்பை பெற்று விழாவை சிறப்புற அன்போடு அழைக்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னர் இயேசு குழந்தை இயேசுவை கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் வழியாக அவரை போற்றி புகழ்வோம். நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. என் நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாதுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாதுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறப்பவா. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறப்பவா. தேசிய திருச்சபையின் போதகர் ஐயா ஜாஸ்பா ஜெபராஜ் அவர்களுக்கு நமது சிவாங்கா அவருடைய குடியிருப்போர் நலச்சங்கத்தின் செயலாளர் திரு வேல்முறை அவர்கள் கொண்டாடை பற்றி வரவேற்கிறார். திருச்சபையின் போதகர் அம்மா அவர்களுக்கு நமது வளாகத்தின் மூத்த சகோதரி அம்மா அவர்களை கொண்டாட பற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி அம்மா. அடுத்து நமது தேசிய திருச்சபையின் சார்பாக
ஒரு கலை நிகழ்ச்சி. நம்ம ராசா இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. மாட்டு வண்டி குட்டி குட்டி போறவரே கேளும். நம்ம ராசா இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. பிறந்தானா யாரா டான்ஸ் ஆட தயாரா இருக்கிறீங்க? எனக்கு ஜீவனை தந்த தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீடும் என்னேசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என்னேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீனா என்னன்னா என்றும் மாறாத மரம் அப்படின்னு அர்த்தம். என்றும் மாறாத மரம், என்றும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மரம். இதுதான் வந்து புனித அகஸ்டினார் தான் என்ன செய்யறாரு, இது வந்து நிறுவுறாரு. அது ஊசி இலை மரங்கள் என்றும் வாடாமல் இருக்கும் என்பதற்காக வாடா மரத்தை அவர்கள் வந்து கொண்டு வர, அதை வந்து அவர் தான் நிறுவிருக்கிறாரு. ஏறக்குறைய வந்து 1223 இருந்து இந்த டீ நமக்கு இருக்கிறது. இதை தோடிச்சு நமக்கு நிறைய கிரீட்டிங்ஸ், நிறைய பால்ஸ், நிறைய கிஃப்ட்ஸ், இதுல தான் நமக்கு வந்து சாண்டா கிளாஸ் கிஃப்ட்ஸ் விட்டுட்டு போவாங்க. குட், நம்ம பிள்ளைங்க தயாராயிட்டாங்க. என்ன பாடல் நமக்கு? ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா. அவங்க மைக் கொடுங்க. என்ன கண்ட்ரில இருந்து வராங்க? எந்த கண்ட்ரில நீங்க வரீங்க? தாத்தா ரொம்ப சாப்பிட்டுருப்பாரு, வயிறு ரொம்ப பெருசா. ஜப்பான்ல இருந்து வராங்களா கிறிஸ்துமஸ் தாத்தா? அப்ப ஜப்பான்ல வந்து வணக்கம் சொல்ல போறாங்க நமக்கு. லட்சாமியா, அதாவது உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை ஆலயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறாங்க. அவங்க வாழ்த்து தெரியுங்க. அடுத்தது இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா எந்த நாட்டுல இருந்து வராங்க? இங்கிலாந்து, யூகே இருந்து வராங்க. அவங்க யூகே இருந்து வராங்க. அப்ப கண்டிப்பா அவங்க இங்கிலீஷ் தெரியும் அவங்களுக்கு. சரி, இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்கீங்க? ஹாப்பி கிறிஸ்துமஸ். Jingle bells, greetings. Super, super. அவங்களை கை தட்டுங்க, கை தட்டு உற்சாகப்படுத்துங்க. அப்பதான் சொல்லுங்க, அதை கண்ணாடி போட்டுக்கிட்டே நீங்க கை தட்டணும்ல. ஒரு குட்டி நடுவுலையா? ஒரு மாட்டு தொழுவத்துல தீவன தொட்டியில தீவனம் வைப்பாங்கல்ல, தீனி வைப்பாங்க பாருங்க அந்த மாடுகளுக்கு, அந்த இடத்துல தான் வந்து பிறக்கிறாங்க. தாளாட்ட போறாங்க. இப்ப சின்னஞ்சிறு தொட்டிலே இயேசுநாத வைத்து நம்ம கிருஷ்ணர் தாளாட்டு அது போல தாளாட்ட போறாங்க. சரிங்களா? நான் உற்சாகப்படுத்துவோம் உங்களை. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலன் இயேசுராது செல்லமாக தூங்க. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலன் இயேசுராது செல்லமாக தூங்க. தூங்கு தூங்கு தேவ பாலனா, தூதர்களும் பாட்டு பாடுங்க. தூங்கு தூங்கு தேவ பாலனா, தூங்கு தூங்கு நல்லவா. சர்வலோக வாசி போட்டிகள்
பஸ்ஸு. அதிரூபம் தோன்றினானே வைகோலின் மேலொரு வைரமாய் மின்வந்த நின்னினானே மின்மீங்க கண் பார்த்த சூரியன் தோன்றமோ புகழ் மைந்தன் தோன்றினானே கண்ணீரின் காயத்தை தென்னீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே வைகோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் மின்னினானே. சாண்டா கிளாஸ் யார்? சாண்டா கிளாஸ்னா யாரு? கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்துமஸ் தாத்தா, அவர்தான் சாண்டா கிளாஸ். நிக்கோலாஸ் அவருடைய இயற்பெயர். அவர் ஒரு பெரிய ஆயர், ஒரு மதத்தினுடைய பெரிய ஆயர். அவர் பேர் அவர் தான் என்ன செய்வாரு, ஒரு அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல போயிட்டு ஒவ்வொரு வீடுகளை, ஏழைகள் வீடுகளை போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க வீட்டுல போட்டுட்டு வருவார். அதை அவங்க எடுத்து சர்ப்ரைஸ்ல சந்தோஷப்படுவாங்க. அப்படிதான் அந்த கிறிஸ்துமஸ் அந்த கிஃப்ட் ஷேரிங் அங்க வருது. இதான் சாண்டா கிளாஸ் உடைய. அவங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. பெத்லகேம் என்ற ஊர்ல இயேசு பிறக்கிறார். மாட்டு தொழுதுல ஏன் பிறந்தாருன்னா அந்த இடத்துல இடம் இல்ல, சத்திரத்துல எங்கேயுமே இடம் இல்லாதனால அந்த இடத்துல பாட்டு ரெடியார் வரைக்கும் அங்க பிறக்கிறார். அதை நினைவு கூர்ந்த வகையில தான் நம்ம இந்த குடியில இன்னும் ரீட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு மிக ஏழ்மையில் பிறந்தார். பெரிய மாத மாடிகளை பிறக்கல, அவரு ஒரு சின்ன குடியில ஒரு மாட்டு தொழுதுல பிறந்தாரு. அவருடைய எளிமையை இது குறிப்பிடுது. இதனால
சூப்பர் சூப்பர், வெரி குட்.